108 இடங்கள் ஒரு பெரிய அரசியல் பூகம்பம்னே சொல்லலாம். ஆனா அந்த சிம்மாசனத்தோட சாவிய பாத்தீங்கன்னா வெறும் 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற சிறு கட்சிகள் தங்களோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நீங்க கடந்த சில நாட்களா செய்திகளை தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. 2026 மே 6ஆம் தேதி தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் திருப்பத்தை சந்திச்சிருக்கு. கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பம். எக்ஸாக்ட்லி. ஆனா வெறும் செய்திகளை தாண்டி அந்த எண்களுக்கு பின்னால் நடக்கிற நிஜமான அதிகார பேரங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல உடைத்து பார்க்க போறோம். அதாவது, இது வெறும் தேர்தல் முடிவுகள் பத்தின விஷயம் கிடையாது. நம்ம ஜனநாயகமும் அரசியலமைப்பும் எவ்வளவு சிக்கலா செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி உதாரணம் இது. இப்போ அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் பெரிய அதிர்ச்சி கொடுத்து 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, தனிப்பெருங்கட்சியா உருவெடுத்திருக்காங்க. பல வருஷமா திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தின ஒரு மாநிலத்துல இது ஒரு சாதாரண வெற்றியே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். உண்மைதான். ஆனா அந்த வெற்றி கொண்டாட்டம் முடியறதுக்குள்ளேயே யதார்த்தம் அவங்கள ரொம்ப பலமா தாக்கியிருக்கு. ஏன்னா ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும். அந்த மாயையன் கரெக்ட். ஆமா, அந்த 118 அப்படிங்கிற கட்டத்துல தான் ஒட்டுமொத்த அரசியல் களமுமே இப்ப ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு கட்சி பெருவாரியான வாக்குகளை வாங்கினாலும் அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறொரு விளையாட்டுன்னு இது அப்பட்டமா காட்டுது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. 108 இடங்கள்ல ஜெயிச்ச ஒரு பெரிய கட்சிக்கு வெறும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு திரட்டுறது அவ்வளோ பெரிய சவாலா என்ன? இது நம்ம இந்திய அரசியல் தானே? கண்டிப்பா, அதுதான் இங்க சுவாரஸ்யமே. பொதுவா ஜெயிக்கிற அணி பக்கம் சுவேட்சைகளோ இல்ல சின்ன கட்சிகளோ தானாவே முன் வந்து ஆதரவு தருவாங்களே, இந்த முறை ஏன் அப்படி நடக்கல? ஏன்னா இந்த தேர்தல்ல ஜெயிச்சவங்களோட கட்டமைப்பு அப்படி அமைஞ்சிடுச்சு. முதல்ல அவங்களுக்கு 10 இடங்கள் தேவைப்பட்டுச்சு. சரி. அதுல காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள் உடனே ஆதரவு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப பலம் 112 உயர்ந்துடுச்சு. மீதம் சரியா 6 எம்எல்ஏக்கள் தேவை. எக்ஸாக்ட்லி. இதுக்காக தேமுதிக அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளை அணுகிறப்போ அவங்க எந்த காரணத்து கொண்டும் தவேகவுக்கு ஆதரவு தரமாட்டோம்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இத பாக்கும்போது எனக்கு ஒரு வரலாற்று முரண்பாடு ஞாபகம் வருது. அண்ணா ஹசாரே போராட்டத்தை சொல்றீங்களா? ஆமா. சில வருஷங்களுக்கு முன்னாடி டெல்லியில அண்ணா ஹசாரே முன்னெடுத்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்துல விஜய் அவர்கள் நேரடியா கலந்துகிட்டு அப்போதைய காங்கிரஸ் அரசுக்கு எதிரா குரல் கொடுத்தாரு இல்லையா? கண்டிப்பா, அது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்போ அதே காங்கிரஸ் கட்சியோட அவர் கை கோர்த்திருக்கிறது, இது எந்த மாதிரியான அரசியல் சமரசம்? கொள்கைகளை விட நம்பர்ஸ் தான் இங்க முக்கியமா? அதாவது, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இது ஒரு கச்சிதமான உதாரணம். ஊடகங்கள்லயும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சரி, இந்த முரண்பாடு கடுமையா விமர்சிக்கப்படுது. உண்மைதான். ஒரு காலத்துல எதை எதிர்த்து நின்றாங்களோ, இன்னைக்கு அதே அமைப்பு கூட சமரசம் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தை அந்த 118 அப்படிங்கிற இலக்கு உருவாக்கியிருக்கு. அதிகாரத்தை பிடிக்கணும்னு வரும்போது பழைய சித்தாந்தங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நடைமுறை சாத்தியங்கள் மட்டும்தான் முன்னாடி நிக்குது. இததான் அரசியல் அறிவியல்ல ரியல் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ மீதமுள்ள அந்த 6 இடங்களுக்கு வருவோம். தேமுதிகவும் ஐயுஎம்எல்லும் கதவை மூடிட்டாங்க. அப்போ தவக முன்னாடி இருக்கிற மாற்று வழிகள் தான் என்ன? எங்க இருந்து அந்த 6 எம்எல்ஏக்களை கொண்டு வர போறாங்க? இப்போ ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. மீதமுள்ள ஒரே வாய்ப்பு விசிகே, அப்புறம் சிபிஎம், சிபிஐ ஆகிய 3 கட்சிகள் தான். ஓஹோ. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த 3 கட்சிகள் கிட்டயும் தலா 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2+2+2. சரியா, அந்த 6 இடங்கள் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அட, இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கணக்கா இருக்கே. ஆமா, இத புரிஞ்சுகிட்ட தவக தலைவர் விஜய் வேற வழி இல்லாம இந்த 3 கட்சிகள் கிட்டயும் ஆதரவு கேட்டு அதிகாரப்பூர்வமா கடிதம் எழுதியிருக்காரு. இங்கதான் இன்னொரு பெரிய திருப்பம் நடந்துச்சு. இந்த 3 கட்சிகள் கிட்ட இழுபறி நீடிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே தவைகூக்கு ஆதரவு தரப்போகுதுன்னு இன்னைக்கு காலையில ஒரு பெரிய செய்தி பரவுச்சே. ஆமா, இந்த செய்தி அரசியல் களத்துல ஒரு சில மணி நேரங்கள் பெரிய புயலையே கிளப்பிடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் கிட்ட தீவிர ஆலோசனை நடத்துனாங்கன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா?
ஒருவேளை அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா தவைக்கு ரொம்ப ஈஸியா மெஜாரிட்டியை ரீச் பண்ணிருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த கூட்டத்துக்கு அப்புறம் முற்றிலுமா தகர்க்கப்பட்டுச்சு. கேபி முனுசாமி அவங்களோட பேட்டி தானா? எக்ஸாக்ட்லி. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி நேர பத்திரிகையாளர்களை சந்திச்சு எந்த ஒளிவுமறைவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஊடகங்கள்ல வர்ற செய்திகள் முற்றிலும் தவறானவைன்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வலுவா இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் தவைகவுக்கு ஆதரவு தரமாட்டோம்னு திட்டவட்டமா அறிவிச்சிட்டாரு. எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியல. ஒட்டுமொத்த அதிமுகவும் ஆதரவு தர வேண்டாம், ஆனா தவைகவுக்கு தேவை வெறும் 6 எம்எல்ஏக்கள் தானே? ஆமா, 6 பேர் தான் தேவை. அதிமுகல நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அதுல இருந்து ஒரு 6 பேரை மட்டும் ரகசியமா பேசி அமைச்சர் பதவி மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்க முடியாதா? இந்திய அரசியல்ல இதை நாம நிறைய தடவை பார்த்திருக்கோமே. அதுதான் முடியாது. அங்கதான் கட்சிதாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சட்டக்கேடையும் குறுக்கே நிக்குது. ஓ, அப்ப 6 பேரை மட்டும் பிரிக்க முடியாதா? சட்டப்படி கண்டிப்பா முடியாது. ஒரு கட்சியோட சின்னத்துல ஜெயிச்ச உறுப்பினர் தன்னிச்சையா முடிவெடுத்து எதிர்முகாமுக்கு ஆதரவு கொடுத்தா அவர் உடனே தன்னோட பதவியை இழந்துடுவாரு. அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. ஒரு கட்சியை உடைக்கணும்னா அந்த கட்சியோட மொத்த எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்கு பேர், அதாவது 2/3 மெஜாரிட்டி ஒன்னா பிரிஞ்சு வரணும். ஓஹோ, அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ஊழியர் மட்டும் தனியா போய் காம்படிட்டர் கிட்ட சேர்ந்தா அவர் மேல கேஸ் போடலாம். கரெக்ட். ஆனா ஒட்டுமொத்த டீம்ல 70% ஊழியர்களும் நிர்வாகிகளுமா சேர்ந்து தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா இல்ல பிரிஞ்சு போனா அது தடுக்க முடியாது, அந்த மாதிரி சொல்றீங்களா? ரொம்ப சரியான உதாரணம். தனிப்பட்ட முறையில சில பேர் தாவனா பதவி போயிடும். ஆனா 3/2 பங்கு பேர் சேர்ந்து ஒரு தனி அணியா செயல்பட்டா அது சட்டப்படி செல்லும். ஆனா ஏஐடிஎம்கே மாதிரி ஒரு வலுவார கட்சியிலிருந்து அவ்ளோ பெரிய அளவிலான எம்எல்ஏக்களை பிரிக்கிறது சாத்தியமில்லையே. கண்டிப்பா எந்த வகையிலும் சாத்தியமில்ல. அதனாலதான் ஏஐடிஎம்கே தலைமை அதிகாரப்பூர்வமா கதவை மூடினதும் தவேகோவோட அந்த மாற்று வழி முற்றிலுமா அடைபட்டு போச்சு. அதுன்னுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவ்வளவு சீக்கிரமா அறிக்கை விட்டாங்க. அடடா, இப்போ நிலைமை எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. அதிமுக கதவை சாத்தினதால நேரடியா பலன் அடைஞ்சது யாரு? அந்த 6 இடங்களை மட்டும் கையில வச்சிருக்கிற பிசிகே அப்புறம் இடதுசாரி கட்சிகள் தான். நீங்க மார்க்கெட்ல ஒரு பொருளை வாங்க போகும்போது உங்களுக்கு அது எவ்வளவு அவசரமா தேவைன்னு விக்கிறவருக்கு தெரிஞ்சிட்டா அந்த பொருளோட விலை கிடுகிடுன்னு ஏறிடுமே. அந்த நிலைமை தானே இப்போ. ஆமா, இது அரசியல் மொழியில பேர வலிமை, அதாவது பார்கெனிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். தாவகவுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கறத விசிகே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நாளைக்கு நடக்க இருந்த விசிவியோட உயர்நிலை கூட்டத்தை திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. கூட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் அவங்களோட பேர வலிமைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதாவது உடனே கூடி ஒரு முடிவு அறிவிச்சிட்டா அவங்களோட பேரம் பேசுற வாய்ப்பு குறைஞ்சிரும். காலதாமதம் செய்ய செய்ய ஆளுங்கட்சியாக துடிக்கிற தவகவோட பொறுமை குறையும். ஓ, அப்போ நெருக்கடி அதிகரிக்கும். கண்டிப்பா. அப்போ விசிக வைக்கிற கோரிக்கைகளை அவங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். இந்த 6 எம்எல்ஏக்களை வாங்குறது சும்மா ஒரு லெட்டர்ல முடியிற விஷயம் இல்ல. அதுல நிறைய நிபந்தனைகள் இருக்கும். அப்படியா? பின்ன என்ன மாதிரி நிபந்தனைகள் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொள்கை அளவிலான ஆதரவு மட்டும்தானா, இல்ல அதிகார பகிர்வு வரைக்கும் போகுமா? தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா விசிக அமைச்சரவையில இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கோரிக்கைகளை வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓ, இது அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பு தானே. ஆமா. ஆனா இதை நம்ம கொஞ்சம் பரந்த அரசியல் பின்னணியோட இணைச்சு பார்க்கணும். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாட்டை சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. சிபிஎம் அப்புறம் சிபிஐ கட்சிகளோட அணுகுமுறை விசிக கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபடலாம். அவங்க என்ன கேட்பாங்க? அவங்க நேரடியா அமைச்சர் பதவியை கேட்கலன்னா கூட தொழிலாளர் நலன், நில உரிமை, கல்விக் கொள்கை சார்ந்த சில திட்டங்களை கண்டிஷனா வைப்பாங்க. அப்போ இந்த 60 இடங்களை பெறறதுக்கு தவக தங்களோட சொந்த கொள்கைகள்ல கூட சில சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும். கண்டிப்பா. இது ஒரு நீண்ட அரசியல் பேரம். ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான இழுபறி இப்படி இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட மிக சிக்கலான ஒரு விஷயம் ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அமைப்பு ரீதியான, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் தடங்கள் நிலைமையை இன்னும் சிக்கலாக்குது. தமிழ்நாடு சட்டசபையை கலைக்கிறதா ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாலும் விஜய் அவர்களை முதல்வரா பதவியேற்க அழைக்கிறதுல ஆளுநர் ரொம்ப தயக்கம் காட்டுறாரு. ஆமா, எண்கள் இல்ல அப்படிங்கிறது ஒரு காரணம் தான். ஆனா அதை விட பெரிய விவகாரம் நீதிமன்றத்துல ஓடிட்டு இருக்கு. வருமான வரி ஏய்ப்பு புகார சொல்றீங்களா? விஜய் அவர்கள் மீதான வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏத்துக்கிட்ட விஷயம் தானே? அதேதான்.
இது ஆளுநரோட முடிவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணியா மாறி இருக்கு. ஆனா வருமான வரி விவகாரம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட நிதி பிரச்சனை தானே. அது எப்படி முதல்வரா பதவி ஏற்கிறத தடுக்கிற அளவுக்கு மாறும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மூலக்கட்டுரைகள்ல இன்னொரு ரொம்ப நுணுக்கமான தகவல் இருந்துச்சு. விஜய் அவங்களோட அசையும் சொத்துல பாதி அளவு ஒரே வங்கியில தான் இருப்பு வைக்கப்பட்டிருக்கான். பங்கு சந்தை முதலீடு வெறும் 0.04% மட்டுமேன்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதைத்தான் நாம ஆழமா கவனிக்கணும். வருமான வரித்துறை விசாரணையில ஒருத்தரோட நிதி பரிமாற்றங்கள் எப்படி திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பல கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை பல்வேறு துறைகள்ல முதலீடு செய்யாம ஒரே வங்கியில பாதி அளவுக்கு வச்சிருக்கிறது நிதியோட மூலாதாரம் குறித்து நிறைய கேள்விகளை எழுப்புது. அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்றீங்க. ஆமா, அது சட்டவிரோத பண பரிமாற்றமா இல்ல கணக்குல காட்டப்படாத பணமா அப்படிங்கிற சந்தேகத்தை விசாரணை அமைப்புகளுக்கு உருவாக்கும். இப்படி ஒரு தீவிரமான வழக்கு ஹைகோர்ட்ல இருக்கும்போது அவரை முதலமைச்சரா பதவியேற்க கூப்பிடுறது சட்டப்படி சரியான்னு ஆளுநருக்கு ஒரு தயக்கம் வருது. ஓஹோ, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு முதல்வரை நியமிக்கிறதுல ஆளுநருக்கு சில விருப்புரிமை அதிகாரங்கள், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. சட்டபூர்வமான நிலைமை கேள்விக்குறியா இருக்கும்போது பதவியேற்பு தாமதப்படுத்தும் உரிமை அவருக்கு இருக்கு. அதனாலதான் ராஜ்பவன் இப்போ தீவிர சட்ட ஆலோசனைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒட்டுமொத்த படத்தையும் பார்த்தா என்ன புரியுது? தவேகவோட நிலைமை உண்மையில எப்படி இருக்கு? தவேகவோட நிலைமை ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தில் இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் அந்த 6 எம்எல்ஏக்களுக்காக சிறு கட்சிகள் கிட்ட சமரசம் பண்ணணும், மறுபக்கம் ஆளுநரின் தயக்கம், இன்னொரு பக்கம் ஹைகோர்ட் வழக்கு. இது சாதாரண அழுத்தம் இல்லையே. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய மலையை ஏறி உச்சியை அடைஞ்சிட்டோன்னு நினைக்கும்போது மூச்சு திணற வைக்கிற இன்னொரு செங்குத்தான பாறை முளைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் தவைகையோட நிலைமை. ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஒட்டுமொத்த அரசியல் சூழலும் ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி முடங்கி இருக்கு. தவைக விசியுக்காக காத்திருக்கு, விசியு கோரிக்கைகளுக்காக காத்திருக்கு, ஆளுநர் நீதிமன்றத்துக்காக காத்திருக்காரு. இது ஒரு முழுமையான கிரிட்லாக், எங்குமே நகர முடியாத முட்டுக்கட்ட. ரொம்ப ஆழமான தகவல்கள். நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒட்டுமொத்த பயணத்தையும் நாம சுருக்கமா தொகுத்து பார்த்தா 108 இடங்கள்ல கிடைச்ச மாபெரும் வெற்றி வெறும் 6 இடங்களுக்காக எப்படி ஒரு அரசியல் முட்டுக்கட்டையா மாறி இருக்குன்னு பார்த்தோம். ஆமா, அம்மா ஹசாரே போராப்பொரிய எதிர்த்து காங்கிரஸ் கூட கூட்டணி, அதிமுகவோட கதவடப்பு, கட்சி தாவல் தடை சட்டம் கொடுத்த பயம், விசிகாவோட பேர வலிமை, அப்புறம் ஆளுநரோட தயக்கம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த கிரிட்லாக்கை உருவாக்கியிருக்கு. எந்த துறையா இருந்தாலும் இதுல இருந்து நாம ஒரு விஷயத்த கத்துக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது இலக்க அடையிறது மட்டும் இல்ல, அந்த வெற்றியை தக்க வைக்க நடத்துற பேரங்களும் வியூகங்களும் தான் உண்மையான வெற்றி. 100க்கு 100 உண்மை. தேர்தல் ஜனநாயகம் எவ்வளோ சிக்கலானதுங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் சமீபத்துல இல்ல. ஒரு பக்கம் மக்கள் 108 இடங்களை கொடுத்துட்டாங்க, ஆனா இன்னொரு பக்கம் சின்ன கட்சிகளோட பேரங்களும் சட்டங்களும் அது எப்படி தடுத்து நிறுத்துதுன்னு பார்க்கணும். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் தான் என்னை ஒரு புதிய கேள்வியை நோக்கி கொண்டு போகுது. இதத்தான் நான் கேட்பவர்களின் சிந்தனைக்கும் விட்டுட்டு போக விரும்புறேன். என்ன கேள்வி? மட்டுமே வச்சிருக்கிற சின்ன கட்சிகள் தீர்மானிக்க முடியுதுன்னா இங்க ஏதோ ஒரு முரண்பாடு உறுத்துது இல்லையா? கண்டிப்பா, இது ஒரு வேலிடான கேள்வி. நம்மளோட ஜனநாயக தேர்தல் முறையில சிறு கட்சிகளுக்கு தேவைக்கு அதிகமான அதிகாரம், அதாவது ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பவர் கிடைக்குதா? இது மக்களோட உண்மையான வாக்குரிமையை பிரதிபலிக்குதா? ஒரு பெரும் மக்கள் திரளின் முடிவை ஒரு சின்ன அறைக்குள்ள நடக்கிற பேரங்கள் மாற்றி எழுதுதுன்னா இது நாம் பெருமைப்பட வேண்டிய முறையா இல்ல சீர்திருத்த வேண்டிய ஒன்றா? ரொம்ப முக்கியமான சிந்தனை. இதற்கான விடைய நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திக்கலாம். அதுவரைக்கும் செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜ அரசியலை கவனிக்க தவறாதீங்க.